இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த இந்த மணி சத்தம் வந்து காத்தும் இல்லாம யாரும் அதை அசைக்காம யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வராங்களோ அப்பெல்லாம் இந்த மணி தானாவே இசைக்குமா. இது ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. இந்த ஆலயத்தோட பேரு ஓம் நமோ ஸ்ரீ ஆதி முன்னீஸ்வரர் ஆலயம். கூடவே மகா காளியம்மன் டிகேபி த்ரோங் மில்ஸ்ல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் பார்க்கணும்னா 2 கோயில் மண்ணா எடுத்திருக்கணுமே, ஏன் ஒரு கோயில் மண்ணா எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும். எந்த எல்லையில எந்த குறி கொடுக்குறாங்க பொறுத்து இருக்கு. இந்த எல்லையில எனக்கு கொடுத்த குறி இது இங்க இருக்கிற எல்லா சாமியும் ஒரே உடலுக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆதி முன்னீஸ்வரன் கொடுத்த அருள்வாக்கால இந்த இடத்துல இருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சிச்சு. இது போன்ற விசேஷமான ஒரு ஆலயம் துரோங் மில்ஸ்ல ஏறத்தாழ ஒரு 7 to 12 நிமிஷம் ரைட்டுக்கு அந்தாண்ட ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கி இங்க வணங்கிட்டு வராங்க. இதை சுற்றி வந்து முன்பு வந்து ஆளுங்க இருந்திருக்காங்க, மக்கள் இருந்திருக்காங்க. ஆனா செம்பனை தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இங்க ஆளுங்க வர்றது குறைவாயிருச்சு. இருந்தாலும் இந்த எல்லையை இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க இந்த கோயில் நிர்வாகம். இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட எண்ணமும் சிந்தனையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. 666வது ஆலயமாக 666 சொல்கிற இந்த நம்பர் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் துரோங் தோட்டம் பேரால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். துரோங் தோட்டத்துல இவங்க தான் தாய் கோயிலாக இருக்காங்க. ரொம்ப அழகாக அமைச்சு வச்சிருக்காங்க இந்த ஆலயம். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தோட பேட்டர்ன்ஸ் வந்து முன்பு உள்ள காலத்தில் எஸ்டேட் திறக்கும் போது எப்படி நம்மளுக்கு ஒரு ஆலயம் கொடுப்பாங்களோ சாதாரண ஒரு பலக ஆலயமாக அந்த ஆலயத்தை அதுக்கு மேலே என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க சக்திக்கு மீறின விஷயங்களை வந்து இந்த ஆலயத்தை செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற கொடி மரத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மரத்தோட கொடி மரம்னு சொல்லியிருக்காங்க. சரியான வாசமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அம்பாளை பாருங்களேன், 100 வருஷத்துக்கு மேற்பட்டமான அம்பாள். பல பேரோட கேள்வி என்னன்னா, நம்ம 100 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கான்னு. அந்த சிலையோட ஸ்ட்ரக்சரும் அதோட கொம்போனன்ட் எடுத்து செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் குறைஞ்சது எந்த வருஷத்துல செஞ்சது. அந்த மாதிரி இப்போ இருக்கிற நவீன காலத்தில் தான் செய்ய முடியும். ஆனால் வார்த்தையால் சொல்லும் போது அது டாக்குமெண்டேஷனாக கேட்குறாங்க. ஸோ இந்த ஆலயம் சார்ந்து இருக்க நிறைய சிறு தெய்வங்கள் இருக்கு. மதுரை வீரன் இருக்காரு. அதே நேரத்தில் நாகம்மன் இருக்காங்க. அந்த நாகம்மனுக்கு உகந்த ஒரு மரமும் இருக்கு. அந்த மரத்தை அழகாக பராமரிச்சுட்டு வராங்க, யாரும் தொடாத அளவுக்கு. இந்த மரத்தோட மண்ணை நான் கேட்க கிடையாது. நான் அம்பாளுக்கிட்ட கேட்கும் போது எனக்கு பூக்குழி மண்ணா கொடுங்க. அந்த பூக்குழிக்குள்ளே இருக்கிற சக்தி வந்து மிகப்பெரிய விசேஷமானது. பல ஆலயத்தில் எடுக்கும்போது பூக்குழி மண்ணு தான் நான் கேட்பேன். 2வது தீக்குழி மண்ணு கேட்பேன். 3வது வந்து இந்த ஆலமரம் அரச மரம் மண்ணு கேட்பேன். அப்படி இல்லாட்டி கொடி மரத்தை மண்ணை கேட்பேன். அதுவும் இல்லைன்னா அப்போதான் குங்குமம் இல்லாட்டி விபூதி கிடைக்கும். ஸோ இந்த ஆலயத்துலேருந்து அவங்களோட பூக்குழி மண்ணுங்க எனக்கு கொடுத்ததுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்தோம். காரணம் இந்த பூஜாரி வந்து நிறைய விஷயத்த வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இதனால எங்களோட டைம் வந்து கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணிச்சு. அடுத்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தாமதம் எடுக்கும் போது நேரம் கடக்காமல் போயிருந்தோம். அருள்மிகு ஸ்ரீ பால சுந்தர மாரியம்மன் ஆலயம் ஸ்லாமட் எஸ்டேட் துரோங்ல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் தற்பொழுது வந்து திருப்பணியில் இருக்கு. இந்த எஸ்டேட் சார்ந்த நீங்களா இல்லாட்டி மகாமாரியம்மனோட பக்தரா நீங்களா கண்டிப்பா உங்களோட காணிக்கையும் உங்களோட நன்கொடையும் உங்களோட ஸ்பான்சரும் இந்த ஆலயத்துக்கு நீங்க தரலாம். அம்மனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 130 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அம்மன் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த சிலை வடிவம் இதுக்கப்புறம் வந்து யாருமே அந்த மாதிரி செய்யல. எல்லா அம்மன் வடிவத்தை பெருசா தான் செய்வாங்க. ஆனா சிறிய அளவுல வச்சு செஞ்ச இந்த சிலை வடிவத்தை இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துல அபிஷேகம் பண்ண குங்குமம் தான் எனக்கு மண்ணா கிடைச்சிச்சு. அதே நேரத்துல அம்மனோட பேரை பாத்தீங்களா, பால சுந்தர மாரியம்மன். இது போன்ற பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அடுத்த ஆலயமாக இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிற எல்ல சாமியாக 668வது ஆலயமாக ஸ்ரீ முனியாண்டி ஆலயம் சலாமட் எஸ்டேட் துரோங்ல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். எனக்கு சொன்ன தகவல் படி இந்த ஐயா வந்து வேற எல்லையில இருந்தாராம். அந்த எல்லையிலேருந்து இந்த எல்லைக்கு வந்து குடி புகுந்தாராம். இந்த எல்லைக்கு சம்பந்து இருக்கிற ஒரு சின்ன ஆலயத்தை வந்து உருவாக்கி இந்த ஐயாவை வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்களாம். இவருக்கும் ஒரு விசேஷ நாட்கள்லாம் இருக்குமா, திருவிழா எடுக்கும் போது இவருக்கும் வந்து சீரெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலய சார்ந்தவருக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்து இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிற நிறைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நாம் ஆலயம் நாமே பராமரிப்போம்.